ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னா, கம்மிங் சாட்டர்டே வந்து நமக்கு யூனியன் பட்ஜெட் வந்து இதாக போகுது. ஸோ அதுக்கான எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டேக்ஸ் பேயர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பணக்கார வசதியுள்ள பெரிய ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே வர சனிக்கிழமை எதிர்பார்த்து ரொம்பவே வந்து காத்துட்ருக்குறோம். எதுக்காக அப்படின்னா, கம்மிங் சாட்டர்டே, அதாவது பிப்ரவரி 1 நம்மளுடைய யூனியன் பட்ஜெட் வந்து வெளியிட போகிறாங்க. இதுக்காக நம்மளுடைய ஃபினான்ஷியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து காலை 11 மணிக்கு, அதாவது சாட்டர்டே மார்னிங் 11 மணிக்கு லோக்சபாவில் அவங்களுடைய ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இது வந்து இவங்களுடைய 8வது பட்ஜெட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இவங்க அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேச ஆரம்பித்ததுமே நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் அவ்வளவு அதிகமாக இருக்கும். சில டைம்ஸ் வந்து அது ஓவராக வந்து பயங்கர பாசிட்டிவ்லேயும் முடியும், சில டைம்ஸ் வந்து நெகட்டிவ்லேயும் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எந்தெந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, என்னென்ன செக்டார்ஸ்க்கெலாம் வந்து நிதி வந்து ஒதுக்குறாங்க, எதுக்கு வந்து அதிகமாக இருக்குது, எதுக்கு வந்து அளவாக இருக்குது, இதையெல்லாம் வச்சு அந்தந்த ரிலேட்டடான செக்டார்ஸில் வந்து பயங்கரமாக பூம் ஆகும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா பட்ஜெட் டே அன்னைக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வந்து பட்ஜெட் டே அன்னைக்கு அஃபெக்ட் ஆகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பொதுவான விஷயம்தான், ஸ்டாக் மார்க்கெட், நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் இருக்கும். சனி அண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து விடுமுறை அன்னைக்கு வந்து இருக்காது. அதான் யூஸ்வலாக நடக்கிறது. பட் இந்த வருஷம் வந்து பிப்ரவரி 1 வந்து சனிக்கிழமை வரனால ரொம்ப ரேரான ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, வர சனிக்கிழமை நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதாவது லீவ் கிடையாது, ஒர்க்கிங் டே. நம்ம அன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த டைமிங் யூனியன் பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன பர்ஸ்பெக்டிவ் வந்து போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டேக்ஸ் கட்ஸ். டேக்ஸ் அப்படிங்கிறது இந்த வரியை வந்து கம்மி பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து இதெல்லாம் என்கரேஜ் பண்ணும் அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அது நாட் ஒன்லி ஸ்டாக் மார்க்கெட், எந்த பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மேனுக்குமே அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கோ இந்த டேக்ஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவ். ஏன்னா அப்படி பண்ணும்போது அவங்களுடைய பிஸ்னஸ் தானாக வளர்ச்சி அடையும். அந்த பிஸ்னஸ் தானாக வளர்ச்சி அடையும் போது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற செக்டார்ஸ்லாம் நல்லா வந்து பூம் ஆகும். ஸோ செக்டார்ஸ் பூம் ஆகுதுன்னா அது டேரெக்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை கண்டிப்பாக பாசிட்டிவாக வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் டேக்ஸ் கட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸோட ப்ரைஸை வந்து நல்லாவே வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் கட் வந்து நாட் ஒன்லி இன் சம் ப்ராடக்ட்ஸ், ஏதாவது ஒரு விஷயங்களில் மட்டும் டேக்ஸ் கட் அப்படிங்கிறத விட, இந்த டேக்ஸ் கட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு விஷயத்தை வந்து தாக்கு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் நம்ம எடுக்கிறோம்ல. இப்போ ஸ்டாக் வாங்குகிறோம், விற்கிறோம். இப்படி நம்ம ஸ்டாக்ஸை விற்கிறது மூலமாக நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது, கரெக்டுங்களா? அந்த ப்ராஃபிட் ப்ளஸ் நமக்கு கம்பெனிஸ்லாம் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிவிடெண்ட் இது ரெண்டுக்குமே ஆன டேக்ஸஸை கட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவாக இருக்கும், கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வர இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், கரெக்டாக? அப்போ என்னாகும், கண்டிப்பாக வந்து இது எக்கனாமிக்கல் க்ரோத்தை டைரெக்டாக வந்து நல்லா பாசிட்டிவாக தான் என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பிஸ்னஸஸ், நிறையா வந்து ஆரம்ப என்ன சொல்கிறது, முதலீடு போட்டு நிறையா புது புது பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் வழங்கப்படும் வாய்ப்புகள் அதிகம் அதுக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்டில் நடந்த பட்ஜெட், இதுக்கு முன்னாடி நடந்திருக்கோம்ல, அப்படி நடந்த பட்ஜெட்டில் சில பட்ஜெட்ஸ்னால வந்து இந்திய பொருளாதாரம் நல்லா வந்து மேலோங்கி போச்சு, நல்லா வந்து கான்ட்ராஸ்டான ஒரு
சேஞ்சஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்தது, சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய பட்ஜெட்டில் ஒரு 2 வருஷத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நமக்கு வந்து அது இன்டர்நெட்டில் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1991 அப்போது நிதி அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையில் வெளியிட்ட அந்த பட்ஜெட் மூலமாக அந்த வருஷத்தில் இந்திய பொருளாதாரமே ஒரு நல்ல அடுத்த நிலைக்கு போச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1997 சிதம்பரம் அவர்களுடைய தலைமையில் வெளியிட்ட பட்ஜெட்டில் வந்து என்னாச்சு அப்படின்னா அவர் அந்த டைமிங்கில் நிறைய வரிகளை வந்து குறைச்சார், நிறைய டேக்ஸை வந்து கட் பண்ணியிருக்காரு. அதன் மூலமாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் நடந்தது. அது மிகப்பெரிய வரவேற்பை வந்து கொடுத்தது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 வருஷமும் வந்து நம்ம என்ன சொல்கிறது, பட்ஜெட் அப்படிங்கிறதுக்கான வருஷத்தில் ரொம்ப குறிப்பிட்ட வருஷமாக வந்து நம்மளுக்கு இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்கிற சில டேட்டாஸ். ஸோ அடுத்தது வந்து ஒவ்வொரு வருஷமே யூனியன் பட்ஜெட்டில் அந்த நாளில் வந்து நிறையா செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். நிறையா செக்டார்ஸ்க்கு வந்து அவங்க யோசித்து வரிகள் அமௌண்ட்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணி வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் என்னென்ன செக்டார்ஸ்லாம் மேபி பூம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது போக என்னென்ன செக்டார்ஸ்க்கெலாம் அவங்க வந்து நிதியை வந்து மேஜராக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன யூகிப்பு இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பேங்கிங் செக்டார்ஸ்க்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வரவேற்பு கொடுக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. செகண்ட் ஒன் ஆட்டோ செக்டார், தேர்ட் ஒன் ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா. ஏன்னா இது எப்போவுமே இந்த விஷயம் ஹெல்த் கேர் அண்ட் பார்மசூட்டிக்கல் இந்த செக்டார் வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயம், அதனால் இது. அண்ட் கன்சியூமர் செக்டார், ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஸ்ட் ஒன் டிஃபென்ஸ். ஏன்னா டிஃபென்ஸுக்கு வந்து எப்போவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம, அதனால் டிஃபென்ஸ் செக்டாருக்குமே நல்ல ஒரு நிதி ஒதுக்கீடு கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் வந்து அன்னைக்கு பூம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி செக்டார் அண்ட் எனர்ஜி செக்டார், அது போக பார்த்திங்கன்னா ட்ராவல் அண்ட் டூரிசம் அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா அக்ரி செக்டார், இது எல்லாமே வந்து ரொம்ப நோட்டபிளான செக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நம்மளுடைய அப்கமிங் பட்ஜெட் ரிலேட்டடான சில விஷயங்களும் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் பட்ஜெட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன். அடுத்தது அதாவது எனக்கு தெரிஞ்சு மண்டே நான் வந்து உங்களுக்கு அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.